சோனி இ மவுண்ட்டுக்கு சேரக்கூடிய வில்ட்ராக்ஸ் 16mm 1.8 f நம்பர் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் ஃப்ரேம் லென்ஸ் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். என்னங்க இது, டப்பாக்குள்ள டப்பா. இந்த டப்பாக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்படி பிரிக்கிறது, அப்படியே மெதுவா தூக்கலாம். ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் முன்னாடியே இருக்கு. வில்ட்ராக்ஸோட வாரண்டி கார்டு இருக்கு. சிலிக்கான் ஜெல் இருக்கு. இது QC பாஸ் பண்ண வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் இதுலேயே கொடுத்துருக்குறாங்க வில்ட்ராக்ஸோடது. இது வந்து இந்த லென்ஸை கேரி பண்ணிட்டு போகிறதுக்காக ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. சுருக்கு பை கிரே கலரில் இருக்கு. சேஃப்டிக்கு ஒரு குஷன் ஸ்பாஞ்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லென்ஸுக்கு கீழேயும் ஒரு இதே மாதிரி ஒரு குஷன் ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கு. வேறு எதுவுமே இல்லை. இந்த ஒரு பவுச், இந்த ஒரு லென்ஸ், அவ்வளோதான் இது கூட வருது. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி லென்ஸை வெளியில் எடுப்போம். ஓகே, வில்ட்ராக்ஸ்னு பிராண்டிங் இருக்கு. பின்னாடி ஒரு ரியர் கேப் வில்ட்ராக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஈன்னு ஒரு சிம்பிள் ஒன்று இதிலேயே கொடுத்துருக்குறாங்க. சோனியோட இ மவுண்ட்டுக்கானது அப்படிங்கிறது தெரிய வருது. இது வில்ட்ராக்ஸோட டாப் மாடல் லென்ஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல DF RBW அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே ஃபங்க்ஷன் பட்டன் 2 கொடுத்துருக்குறாங்க. F1 F2 அப்படின்னு. AF MFக்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று இருக்கு. ஓகே, ஒரு டிஸ்பிளே வருது. F1.8 இருந்து F22 வரைக்கும் நம்மளால் இதை ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இது வந்து கிளிக் டி கிளிக்கு ஒரு ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளிக் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படின்னா அப்பர்ச்சரை நம்ம ஸ்டெப்பாக நகர்த்திக்க முடியும். கிளிக்காக நகருது. ஓகே, இதில் போட்டோம்னா இது ஆட்டோமேட்டிக். நம்ம கேமராவில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக கண்ட்ரோல் பண்ணனாலும் இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகும். அடுத்தது இது கூட ஒரு கூடு ஒன்று வருது. ஓகே, இதுலேயே போட்டிருக்கோம் பாருங்க. 77mm ஃபில்டர் த்ரெட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட மினிமம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.27 மீட்டர்ல இருந்து ஃபீட்டில் பார்த்தா 0.9 ஃபீட் மினிமம் ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். மற்றபடி லென்ஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. நல்ல ஒரு மெட்டல் ஃபினிஷில் தான் இருக்கு, சாலிடாக இருக்கு. இது போக இதில் ஒரு ஃபோக்கஸிங் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோக்கஸிங் ரிங்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கு. ஓகே, இது ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸு. வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஆட்டோ ஃபோக்கஸ் லென்ஸில் 16mm இருக்கக்கூடிய F1.8 இருக்கக்கூடிய STM லென்ஸ், அதாவது சைலண்ட் மோட்டார் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் தான் இது. இதோட ரியர் கேப்பை ஓப்பன் பண்ணிடலாம். இதில் ஒரு USB-C டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃபர்ம்வேர் அப்டேட்டுக்காக. இங்கே ஒரு ரப்பரைஸ்டு கேஸ்கட்டும் இருக்குது. அதனால் வெதர் சீலிங்கும் இது தாங்கும். இப்போது லென்ஸில் இது அட்டாச் பண்ண உடனேயுமே இந்த டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லாக் ஆகிடுச்சு. பவர் ஆன் பண்ணுவான். பவர் ஆன் பண்ண உடனேயுமே நமக்கு டிஸ்பிளே வந்துருச்சு. F நம்பர் இங்கே சேஞ்ச் பண்ண டிஸ்பிளேலையும் சேஞ்ச் ஆகுறது தெரியுது இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகிட்டு இருக்குது. அதை கேன்சல் பண்ணுறதுக்கு கிளிக்கை வந்து ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போது ஸ்மூத்தாக சேஞ்ச் ஆகும். இப்போது இது வந்து ஆட்டோ ஃபோக்கஸில் இருக்குது. இதை நம்ம மேனுவல் ஃபோக்கஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவல் ஃபோக்கஸில் ஸ்விட்ச் பண்ணதும் ஃபோக்கஸ் ரிங்கை நான் ரொட்டேட் பண்ண இது எவ்வளோ மீட்டரில் ஃபோக்கஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இந்த டிஸ்பிளேலேயே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். லென்ஸ்லேயும் மாறுது, கேம்லேயும் ஆகுது. F நம்பர் இங்கே மாற்ற எனக்கு டிஸ்பிளேயில் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. மேனுவலாக தான் நான் மூவ் பண்ணுறேன், பட் டிஸ்பிளேயில் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது நம்மளால் பார்க்க முடியுது. ஃபோக்கஸும் அப்படி தான். நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டிஸ்பிளேலேயே அந்த ஃபோக்கஸ் நகர்றது தெரியுது. இப்போது இதில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம்.
ஃபோக்கஸை செக் பண்ணி பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோக்கஸ் வந்து டிடெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது. இப்போது மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கிறதுனால இந்த ஃபோக்கஸ் வந்து டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ்க்கு நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோக்கஸை லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபோக்கஸ் சென்ஸ் ஆகுது, ஏரியா சென்ஸ் ஆகுது, ஃபோக்கஸ் லாக் ஆகுது. ஃபோக்கஸ் எவ்வளோ நேரத்தில் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுதா? வீடியோ மோடில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ ஆன் பண்ணிட்டேன். எஃப் நம்பர் 22 இருக்கிறதுனால லைட்டே சுத்தமாக பத்தலை. ஸோ 1.8க்கு நான் இதை வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டேன். ஐஎஸ்ஓவை கூட ஆட்டோவில் போட்டுக்கலாம். இப்போது நான் ஃபோக்கஸிங் ஸ்கொயரை வந்து நான் வேறு சப்ஜெக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணும்போது ஃபோக்கஸ் எவ்வளோ நேரத்தில் நமக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஸோ பேக்ரவுண்ட் பிளரும் நமக்கு நல்லாவே இருக்குது. ஸோ இந்த லென்ஸ் பர்ஃபெக்டாக என்னோட சோனி A7 IV பாடியில் ஒர்க் ஆகுது. ஸோ நான் லென்ஸை இவ்வளோ தூரத்தில் தான் வச்சுருக்கேன். இது வந்து க்ரீனுக்கு மாறிச்சுன்னா தான் ஃபோக்கஸ் கரெக்டாக லாக் ஆகிடுதுன்னு அர்த்தம். ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஓகே, எடுத்த ஃபோட்டோவை செக் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே ஷார்ப்பாக இருக்குது, உங்களுக்கு தெரியும். குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பின்னாடி இருக்க அந்த லைட்டிங்கு, இந்த ஃப்ளேரு, பின்னாடி பொக்காஸ்லாம் வந்து அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. ஓகே, நல்லா ரவுண்டாக இருக்குது பொக்காஸ்லாம். இந்த 16mm லென்ஸோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ எனக்கு பின்னாடி எவ்வளோ ஏரியாவை வந்து கவர் பண்ணி காமிக்குது. நான் இங்கே வச்சுருக்க இந்த லைட் ஸ்டாண்டாக இருக்கட்டும், இங்கே வச்சுருக்கிற பிசி, பின்னாடி இருக்கிற பிசி, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் 50mm ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காமிச்சு எனக்கு பின்னாடி வந்து அந்த பிசியோட இதை மட்டும்தான் அது வந்து கவர் பண்ணி காமிச்சிருக்கும். பட் இந்த லென்ஸில் ஐ ட்ராக்கிங்கும் இப்போ நான் ஃபுல்லாக ஆட்டோ ஃபோக்கஸில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐ ட்ராக்கிங்கும் சூப்பராக அது ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த லென்ஸ்லையும் வந்துட்டு ட்ராக் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ரெண்டாவது, இது சோனி கிடையாது, அதர் பிராண்ட் லென்ஸ், வில்ட்ராக்ஸ்ன்னு சொல்லி அதர் பிராண்ட் லென்ஸ் தான் இல்லையா. ஸோ அதில் சோனியோட ஐ ஆட்டோ ஃபோக்கஸும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த லென்ஸை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. லென்ஸு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுதான் லென்ஸ். நான் கையிலேயே பிடிச்சிட்டேன் இப்போ லென்ஸை. இவ்வளோ பக்கத்தில் வச்சு நான் 50mmலாம் நான் போட்டிருந்தேன் அப்படின்னா அது இடமோ அங்கே இருக்கும், முன்னாடி இருக்கும் தள்ளி. நான் ரொம்ப டிஸ்பிளேவை பார்த்தா கூட டிஸ்பிளே நான் ஃபோக்கஸில் இருக்கேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு என்னை விட ரொம்ப முன்னாடி தான் நான் கேமராவை வச்சுட்டு என்னால் இங்கே வந்து பேச முடியும். ஸோ நான் ஃபோக்கஸில் இருக்கிறேனா இல்லையா எதையுமே என்னால் பார்க்க முடியாது. பட் இது ரொம்பவே பக்கத்தில் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கும் இதுக்கும் பார்த்தா ஒரு ஜான், ரெண்டாவது ஜான், அவ்வளோதான். 2 ஜான் இத்தனைக்கு ஹூடு போட்டிருக்கேன். லென்ஸ் ஹூடுலேருந்து ஒரு ஜான், இந்த 2வது ஜான் நான் வைக்கும்போது கரெக்டாக எனக்கு டச் ஆகுது லென்ஸ். அவ்வளோ க்ளோஸராக வச்சு தான் நான் இப்போது பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட வியூ வந்து எந்த அளவுக்கு எனக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிக்குது. இது அல்ட்ரா வைட் ஆங்கிள் 16mm லென்ஸோட வியூ. எனக்கு பின்னாடி இருக்கிற நிறைய விஷயத்த வந்து அது உள்ள கொண்டு வந்து காமிக்கும். இந்த லென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் இதோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வைக்கிறேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கும் சரி, நிறைய லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி, ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி ஒர்க்குக்கெல்லாம் இந்த மாதிரியான லென்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் மேலே டிஸ்பிளேல அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து வர மாதிரி, ஃபோக்கஸிங் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்பச்சர் என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறத அந்த இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இதில் இருட்டுக்குள்ளேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். எல்சிடி டிஸ்பிளேவே கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் இருட்டுக்குள்ளேயும் அதை நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிலலாம் சுத்தமாக லைட்டே இருக்காது. நம்ம மலை உச்சியில் போய் நின்றுக்கிட்டு நம்ம எதுவுமே சுத்தமாக லைட் பொல்யூஷனே இல்லாத ஒரு இடத்துல போய் தான் நம்ம ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ண முடியும். அப்போ தான் அந்த மில்கி வேவெல்லாம் வந்துட்டு கண்ணால் ஓரளவு அதெல்லாம் பார்க்க முடியும். ஒரு லென்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம அதை பார்த்து என்ன ரேஞ்சில் வந்து ஃபோக்கஸ் இருக்குது, இன்ஃபினிட்டியில் இருக்குதா, எஃப் நம்பர் என்னத்தில் இருக்குது, இது எல்லாமே நம்ம லென்ஸ்லேயே இண்டிகேட்டர் மாதிரி அதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். வெட்டிங்லேயும் அப்படி தான். ஸோ இருட்டுக்குள்ளே நம்ம வந்து என்ன செட்டிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத லென்ஸ் மேலே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல பார்க்கறதுனால இப்போ அந்த அவுட்டோர் நைட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணும்போது கேண்டிடாக நம்ம ஒரு கப்புள் இங்கே நிப்பாட்டி கப்புளுக்கு பின்னாடி ஃபுல்லாக ஒரு பெரிய மண்டபத்தையும் நம்ம காட்டணும் அப்படின்னா இந்த லென்ஸில் பண்ண முடியும். ஏன்னா இந்த லென்ஸ் அவ்வளோ வைடு, ஒரு ஃபுல் பில்டிங்கையும் ஈஸியாக உள்ளே கொண்டு வந்துடும். முன்னாடி ஒரு சப்ஜெக்டை தூக்கி நிப்பாட்டுறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் தனிச்சு ஃபோக்கஸில் வைக்கிறதுக்கு f1.8 இருக்குது. ஸோ f1.8 வைக்கும்போது சப்ஜெக்ட் நல்லா தனியாக தெரியும். பேக்ரவுண்டு
அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி தெரியும். இப்போ இந்த வீடியோவிலேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் f1.8ல வச்சு தான் இதை நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் இவ்வளோ க்ளோஸராக வந்திருக்கேன். இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது அது என்னைய மட்டும் ஃபோக்கஸில் வச்சிருக்கு, பின்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ வைட் ஆங்கிள் லென்ஸ், அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ நான் என் கை பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது. ஸோ இந்த கார்னரில் போகும்போது அந்த டிஸ்டார்ஷன் கொஞ்சம் இருக்கும். பட் இந்த லென்ஸில் டிஸ்டார்ஷன் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் அதில் வெர்டிக்கல் லைன்ஸை நான் வந்து செக் பண்ணி பார்க்கையில தான் எனக்கு பயங்கர ஷாக். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெர்டிக்கல் லைன்லாம் அப்படியே வெர்டிக்கலாகவே நிற்கிது. எங்கேயுமே இப்படி வளைஞ்சி போகிற மாதிரியோ இல்லை அந்த மாதிரியா எந்த ஒரு இதுவுமே இதில் இல்லை. ஒரு ஃபோட்டோ வெர்டிக்கலாக எடுக்கிறோம் அப்படின்னா அது வெர்டிக்கலாக தான் இருக்குது. அந்த பில்டிங்லாம் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய இந்த கல் தூணு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக அப்படியே இருக்குது. விண்டோ ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன், அது ஸ்ட்ரைட்டாக வருது. அப்படியே இந்த கார்னர் அந்த கார்னர் அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு இந்த லென்ஸோட அவுட்புட்டு. வெதர் சீல்டு லென்ஸ், நல்ல ஒரு மெட்டல் பில்டில் தான் பண்ணியிருக்காங்க. கையில் பிடிக்கும் போதே நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அந்த ஆங்கிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது கையில் வச்சுட்டு இது எப்படி என்னோட அந்த ஃபுல் வியூவையும் கையில் பிடிச்சிருந்தா, இந்த கேமரா மாட்டி கையில் பிடிச்சிருந்தா, ஃபுல் ஃப்ரேம் கேமரா A74 பாடியில் தான் மாட்டியிருக்கேன். ஸோ பிடிச்சி கையில் வச்சிருந்தா எந்த அளவுக்கு என்னை ஃபுல்லாக கவர் பண்ணுது அப்படிங்கிறத தான் அதை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஒரு 3/4 அளவுக்கு நம்மளை வந்து ஃபுல்லாக ஹிப் வரைக்கும் கவர் பண்ணி ஒரு செல்ஃபி மாதிரி வச்சே நம்மளால் இந்த லென்ஸில் ஷூட் பண்ணிக்க முடியுது. ஃபுல்லாக வைடாக கவர் பண்ணி காமிக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த லென்ஸு. க்ரோமாட்டிக் ஆபரேஷனாக இருக்கட்டும், இல்லை டிஸ்டார்ஷனாக இருக்கட்டும், நல்லா கண்ட்ரோல்டாக தான் இருக்குது லென்ஸ். செம்ம ஷார்ப் லென்ஸ். எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனபிளாக தான் இருக்குது. இது சோனி பாடிக்குனே செய்யப்பட்ட லென்ஸ் மாதிரி எல்லாமே ஃபுல்லி ஃபங்க்ஷனபிளாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த லென்ஸ். குவாலிட்டி அட்டகாசமாக இருக்குது. ஸ்கின் டோனும் சூப்பராக இருக்குது, கான்ட்ராஸ்ட் பேஸ் பண்ணி. ஏன்னா இது ப்ரைம் லென்ஸ்லாம் இல்லையா, 1.8 இருக்கக்கூடிய ஒரு ப்ரைம் லென்ஸ். இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ரைம் லென்ஸ் கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். நானும் இதை வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர்த்தோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். பட் எல்லாருமே சொன்னது இதுதான், இந்த பட்ஜெட்டில் வேறு லென்ஸ் கிடையாது இந்த பில்டு குவாலிட்டியில் இந்த அவுட்புட் கொடுக்கறதுக்கு. இந்த ஒன்லி ஒன் இந்த ஒரு வில்ட்ராக்ஸ் லென்ஸு இவ்வளோ ஃபீச்சரோட இந்த பட்ஜெட்டுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பை பண்ணிக்கோங்க. நானே அமேசானில் தான் பை பண்ணேன். பேக்கேஜ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதான் அன்பாக்சிங்லேயே பார்த்துட்டீங்க இல்லையா. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஜான், இந்த ஒரு ஜான் கொஞ்சம் தள்ளினேன் அப்படின்னா நான் லென்ஸை டச் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ க்ளோஸராக தான் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு டிஸ்பிளேவும் கிளியராக தெரியுது. நான் ஃபோக்கஸில் இருக்கேனா இல்லையா, எனக்கு பின்னாடி என்ன இருக்குது, சைடில் என்ன வருது, எல்லாமே தெளிவாக எனக்கு இந்த குட்டி டிஸ்பிளே கேமரா டிஸ்பிளேலேயே என்னால் பார்த்துக்க முடியுது. ஸோ இது வந்து என்னால் வேறு எந்த லென்ஸ்லேயுமே நான் அதை கவனிக்கலை. ஏன்னா அது இவ்வளோ க்ளோஸில் வச்சு நான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. என்ன தான் மேக்ஸிமம் கொண்டு வந்தாலும் இவ்வளோ தூரத்துலையாவது நான் முன்னாடி வச்சாதான் நான் இவ்வளோவுக்கு தெரியுவேன். இல்லைனா ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ரொம்ப க்ளோஸரே வந்தாலுமே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ஒரு கரெக்டான ஒரு அளவில் நேர் வந்து ஃப்ரேம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1.5 ஜான் கேப் தான் இருக்குது கரெக்டாக லென்ஸுக்கும் எனக்கும். பின்னாடி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் காமிச்சு ஒரு வீடியோ பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு லென்ஸை பற்றி ஒரு பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, எப்பயுமே வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ்லாம் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் வந்து பெரிய பெரிய மலை மரம் அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உள்ளே கொண்டு வருது அப்படின்னா அது வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ். இதுவே ஜூம் ரேஞ்ச் அதிகமாக 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 ஒரு 50 ஒரு 100 mm ஒரு 150 mm 200 mm இந்த மாதிரி அதிகமாக அதிகமாக அந்த சப்ஜெக்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம் வந்து குறுகலா ஆகிட்டே போகும். அப்போ ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மட்டும்தான் நமக்கு பின்னாடி உள்ள தெரிய ஆரம்பிக்கும். பட் இதெல்லாம் வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், பெரிய பெரிய ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், பீச்சை ஃபோட்டோ எடுக்கலாம், பெரிய பெரிய மவுண்டைன் ஃபோட்டோ எடுக்கலாம், சீனரிஸாக ஃபோட்டோ எடுக்கலாம், ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம், மில்கி வே ஃபோட்டோ ஷூட் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு லென்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பட் எல்லா வைட் ஆங்கிள் லென்ஸுமே ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இந்த ஒரு லென்ஸை தவிர இந்த ப்ரைஸில் இவ்வளோ ஃபீச்சர் கொடுத்து
இந்த ஒரு குவாலிட்டியில் நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.